கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் ஆண்டவரோடு என்ற இந்த ஜெப வேளையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். எப்புனேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரை காலேப் துரத்தி விட்டேன். கடந்த நாட்களிலே நாம் யோசுவா கிட்ட காலேப் நான் கர்த்தரை உத்தமமாய் பற்றி கொண்டிருந்தேன், அதனால நீங்க மோசே எனக்கு சொன்ன அந்த மலை தேசத்தை எனக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் அங்க இருக்கிறவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று காலேப் என்ன பண்ணார்னா தைரியமா யோசுவா கிட்ட போயிட்டு கேட்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றியது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியமும் இந்த காலேப் கடைபிடித்தான். என்னன்னா, என்னாகும் 13ஆம் அதிகாரத்திலே கானானியரை வேவு பார்க்கும்படி மோசே ஒரு கூட்ட ஜனங்களை என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களாய். அதுல யோசுவாவும் காலேப்பும் அதுல இருக்கிறாங்க. அப்போ மோசே சொல்லி அனுப்புறது என்னன்னா, அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அதனுடைய விதைப்பு எப்படிப்பட்டது, அதனுடைய இருக்கிற மற்ற காரியங்கள் எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மோசே வேவு பார்க்கும்படி இவங்க எல்லாரையும் அனுப்பும் போது எல்லாம் போறாங்க. போயிட்டு அங்க ஒரு திராட்சை கொடியை அந்த கொம்புல கட்டி எடுத்து வர இந்த காரியம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அங்க வந்த அந்த வேவு பார்த்த அந்த மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் மோசே கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மையாவே நீங்க சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான், ஆனால் அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் பலவான்களா இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் நம்ம பலசாலிகளா இருக்கிறார்கள், அவங்களுடைய பட்டணம் அரணிப்பான பட்டணமா இருக்குதுன்னு வந்தவங்க எல்லாம் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி அந்த சுற்றி இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் அவங்க பேசினாங்களே தவிர யார் ஒருவர் விசுவாசமா பேசல. ஆனால் காலேப் என்ன பேசுறாரு பாருங்க. என்ன ஆகுமோ 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். என்று சொன்னான். இதுல எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கிறான் காலேப் பாருங்க. கூட வந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் மனுஷர்களையும் பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்மால் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லும் போது இந்த காலேப் சொல்றான், நம்ம உடனே போய் என்ன பண்ணலாம், அவர்களை அந்த இடத்த போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம முறியடித்துடலாம், அந்த இடத்த நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்க காலேப் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இதுல இருந்து காலேப்புக்கு தெரியும், வாக்கு கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். அவர் மோசே கிட்ட என்ன சொன்னார்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் மாற மாட்டாரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மனுஷர்கள் எப்படி இருந்தாலும், பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் வாக்கு மாறாதவர் மோசேயோடு கூட இருக்கிறார் என்பதை காலேப் அறிந்திருந்தான். அதே போலதான் யோசுவாவுக்கும் ஆண்டவர் சொல்றாங்க, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அதனாலதான் யோசுவாவை கொண்டு அநேக தடைகளை, எரிகோவை, யோர்தானை எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுவும் காலேப்புக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதனாலதான் அவன் சொல்றான் 14ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை கூட கர்த்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே அவர் நிறைவேற்றுகிறார். இந்த 15ஆம் அதிகாரம் நான் வாசிச்ச வசனத்திலே அந்த மலை தேசத்தில் இருக்கிறவர்களை யோசுவா காலேப் என்ன பண்றான்னா துரத்தி விடுகிறான். அல்லேலூயா. அப்போ காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றியது மாத்திரம் அல்ல, தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அவன் வைத்திருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதும் அப்படிப்பட்ட விசுவாசம் தான். இன்னைக்கு நமக்கு அநேகர் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்துல நல்ல விசுவாசமா இருக்கிறோம், ஆனா வெளியே போன பிறகு நம்ம அதே விசுவாசத்துல இருக்கிறோம்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஆனால் இங்க காலேப் பாருங்க, மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார், என்னோடும் கர்த்தர் இருந்தார்னா அந்த ஜனங்களை நான் துரத்துவேன். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள தேவை. அவன் சூழ்நிலைகளை பார்க்கல, அவன் பிரச்சனைகளை பார்க்கல, அவன் மனுஷர்களை பார்க்கல, அவன் மற்ற காரியங்களை எதையும் பார்க்கல. அவன் கானானை வேவு பார்க்க போகும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் ஆண்டவர் மோசையோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் தான் காலேப்புக்கு இந்த விசுவாசத்திலே அவன் வளர உதவியா இருந்தது. இந்த நாள்ல கூட நாமும் மற்ற மனுஷர்களையோ சூழ்நிலைகளையோ நம்முடைய பிரச்சனைகளையோ பார்க்காம இவை எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம்
நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின தெய்வத்துடைய வார்த்தை மேல நம்ம விசுவாசமா இருப்போமானால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.